ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 6வது வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து இப்படி சொன்னார், நானே வழியாக இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழி தெரியாமல் அநேகர் திகைத்து போயிருக்கிறார்கள். வழி தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். வலது பக்கம் போவதா, இடது பக்கம் போவதா, எது சரியான வழி என்று சொல்லி தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து இப்படி சொன்னார், நானே வழி என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பொழுது அவரே உங்களுக்கு வழியாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு வாழ்வாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இந்த இடத்தில் ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நானே வழியாக இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சரியான பாதையை காண்பிப்பார். உங்கள் வாழ்வை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்கள் போகிற வழிகள் எல்லாம் தேவனுடைய பாதையிலாக அமையும்படி அவர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆண்டவர் நடத்துகிற வழி எப்பொழுதுமே நீதியின் பாதையாகத்தான் இருக்கும். சங்கீதக்காரனாய் தாவீது அதனால தான் இப்படி சொன்னார், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் நடத்துகிற பாதை நீதியின் பாதையாக இருக்கிறது. அது பரிசுத்த வழி என்று அழைக்கப்படுகிறது. அது பரிசுத்தமான பாதை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சத்தியம் என்று சொன்னார். இந்த உலகத்தில் பாருங்க, கர்த்தர் ஒருவர்தான் சத்தியபரனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் சத்தியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் அனைத்துமே உண்மை உள்ளதாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அந்த வார்த்தையின் மீது விசுவாசமாக இருங்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவனை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய வசனத்தை நாம் பிடித்து கொண்டு போகிற பொழுது அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்ம போகிற பாதைக்கு அது வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. இந்த உலகம் கடைசி நாட்களுக்குள் போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இருளுக்குள்ளே இருக்கிறது. எங்கு கேட்டாலும் சரி, பலவிதமான பிரச்சனைகளை குறித்து கேள்விப்படுகிறோம். போராட்டங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். அநீதியாக நடக்கிற காரியங்களை குறித்தும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் எப்படி வாழ்வது? அதற்கு ஒரே ஒரு காரியம்தான் உண்டு, ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி பிடித்து கொண்டு நடக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கிறார். நீங்கள் போகிற பாதையிலே இருளை காண மாட்டீர்கள். அது ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நானே உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். நானே உங்களுக்கு வாழ்வு என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு அவரை வாழ்வாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர்தான் உங்களுக்கு சத்தியபரனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நித்திய மகிழ்ச்சி பெறுவீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் பின்பற்றுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வழியாக இருக்கிறீங்க. நீங்கள் சத்தியமாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளை சத்தியத்தின் பாதை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஜீவனை பெற்றவர்களாய் நித்திய வாழ்வு பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you.